சென்னை ரிப்பன் மாளிகை அருகே மருத்துவர்கள் செவிலியர்கள் போராட்டம் நடத்தி வருவதால் சுகாதார நிலையங்களில் மருத்துவ சிகிச்சை பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பணி நிரந்தரம், வேலை ஊதியம் உயர்வு குறித்து அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். கூடுதல் கள தகவலை நமது செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத், கள தகவலை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். மாநகராட்சி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரியும் செவிலியர்கள் மற்றும் மருத்துவர் முறையாக ஊதியம் வழங்காததை கண்டித்து சென்னை மாநகராட்சி வெளியே 100க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மிக முக்கியமாக, நாங்கள் ஒப்பந்த அடிப்பில் பணிபுரிந்தாலும் கூட எங்களுக்கு வரக்கூடிய ஊதியம் வரவில்லை, ஏன் புறக்கணிக்கிறார்கள், நாங்கள் செய்யக்கூடிய பணியை அரும்பாடுபடுகிறோம், குறிப்பாக நேரம் பார்க்காமல் பணியை மேற்கொண்டிருக்கிறோம், அவ்வாறு இருக்கும்போது எங்கள் வழங்கக்கூடிய ஊதியம் செய்யாமல் வழங்க வேண்டும், பணி நிரந்தரமும் செய்து தர வேண்டும். இந்த அரசு குறிப்பாக அரசு பதிவேற்றிலிருந்து தொடர்ந்து ஏற்கனவே அவர்கள் ஒப்பந்த பணியாற்றக்கூடியவர்களுக்கு நிரந்தர வேலை சொல்லி தெரிவித்திருந்தார்கள். அதன் புறம் இருந்தாலும் கூட எங்களுக்கு மாதம் பணியாற்றியதற்கு வரக்கூடிய ஊதியத்தை செய்யாமல் வர வேண்டும். ஆனால் ஊதியம் வழங்காமல் இருப்பது எங்களுக்கு மனத உரிமையும் பாதிக்கப்பட்டிருப்பதாக பல இடங்களில் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்து தற்சமயம் தொடர்ந்து ரிப்பன் மாளிகை முன்பாக தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை ரிப்பன் மாளிகை அருகே மருத்துவர்கள் செவிலியர்கள் போராட்டம் நடத்தி வருவதால் சுகாதார நிலையங்களில் மருத்துவ சிகிச்சை பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பணி நிரந்தரம், வேலை ஊதியம் உயர்வு குறித்து அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். கூடுதல் கள தகவலை நமது செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத், கள தகவலை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். மாநகராட்சி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரியும் செவிலியர்கள் மற்றும் மருத்துவர் முறையாக ஊதியம் வழங்காததை கண்டித்து சென்னை மாநகராட்சி வெளியே 100க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மிக முக்கியமாக, நாங்கள் ஒப்பந்த அடிப்பில் பணிபுரிந்தாலும் கூட எங்களுக்கு வரக்கூடிய ஊதியம் வரவில்லை, ஏன் புறக்கணிக்கிறார்கள், நாங்கள் செய்யக்கூடிய பணியை அரும்பாடுபடுகிறோம், குறிப்பாக நேரம் பார்க்காமல் பணியை மேற்கொண்டிருக்கிறோம், அவ்வாறு இருக்கும்போது எங்கள் வழங்கக்கூடிய ஊதியம் செய்யாமல் வழங்க வேண்டும், பணி நிரந்தரமும் செய்து தர வேண்டும். இந்த அரசு குறிப்பாக அரசு பதிவேற்றிலிருந்து தொடர்ந்து ஏற்கனவே அவர்கள் ஒப்பந்த பணியாற்றக்கூடியவர்களுக்கு நிரந்தர வேலை சொல்லி தெரிவித்திருந்தார்கள். அதன் புறம் இருந்தாலும் கூட எங்களுக்கு மாதம் பணியாற்றியதற்கு வரக்கூடிய ஊதியத்தை செய்யாமல் வர வேண்டும். ஆனால் ஊதியம் வழங்காமல் இருப்பது எங்களுக்கு மனத உரிமையும் பாதிக்கப்பட்டிருப்பதாக பல இடங்களில் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்து தற்சமயம் தொடர்ந்து ரிப்பன் மாளிகை முன்பாக தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ராம்குமார். சென்னை ரிப்பன் மாளிகை அருகே மருத்துவர்கள் செவிலியர்கள் போராட்டம் நடத்தி வருவதால் சுகாதார நிலையங்களில் மருத்துவ சிகிச்சை பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பணி நிரந்தரம், வேலை ஊதியம் உயர்வு குறித்து அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். கூடுதல் கள தகவலை நமது செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத், கள தகவலை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். மாநகராட்சி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரியும் செவிலியர்கள் மற்றும் மருத்துவர் முறையாக ஊதியம் வழங்காததை கண்டித்து சென்னை மாநகராட்சி வெளியே 100க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மிக முக்கியமாக, நாங்கள் ஒப்பந்த அடிப்பில் பணிபுரிந்தாலும் கூட எங்களுக்கு வரக்கூடிய ஊதியம் வரவில்லை, ஏன் புறக்கணிக்கிறார்கள், நாங்கள் செய்யக்கூடிய பணியை அரும்பாடுபடுகிறோம், குறிப்பாக நேரம் பார்க்காமல் பணியை மேற்கொண்டிருக்கிறோம், அவ்வாறு இருக்கும்போது எங்கள் வழங்கக்கூடிய ஊதியம் செய்யாமல் வழங்க வேண்டும், பணி நிரந்தரமும் செய்து தர வேண்டும். இந்த அரசு குறிப்பாக அரசு பதிவேற்றிலிருந்து தொடர்ந்து ஏற்கனவே அவர்கள் ஒப்பந்த பணியாற்றக்கூடியவர்களுக்கு நிரந்தர வேலை சொல்லி தெரிவித்திருந்தார்கள். அதன் புறம் இருந்தாலும் கூட எங்களுக்கு மாதம் பணியாற்றியதற்கு வரக்கூடிய ஊதியத்தை செய்யாமல் வர வேண்டும். ஆனால் ஊதியம் வழங்காமல் இருப்பது எங்களுக்கு மனத உரிமையும் பாதிக்கப்பட்டிருப்பதாக பல இடங்களில் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்து தற்சமயம் தொடர்ந்து ரிப்பன் மாளிகை முன்பாக தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ராம்குமார். நௌஷாத், தகவலுக்கு நன்றி.